கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஐசக் ஜோக்ஸ். இவருடைய காலம் 1607 முதல் 1646 முடிய. இவருடைய நாடு பிரான்ஸ், இவருடைய தரிசன பூமி வட அமெரிக்கா. ஆண்டவரின் அழைப்பிற்கு அடிபணிபவர்களே இறை தொண்டர்கள். இவர்கள் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள், துணிந்து செயல்படும் உறுதி கொண்டவர்கள். உடல் அழிந்தாலும் உள்ளங்களை கிறிஸ்துவின் பக்கம் திசை திருப்புபவர்கள். ஐசக் ஜோக்ஸ் பிரான்ஸ் தேசத்தில் பிறந்தவர். 10 வயதிலேயே இயேசு சபையில் தன்னை இணைத்துக் கொண்டவர். கொழுந்து விட்டு எரியும் சுவிசேஷ தாகத்தை பிஞ்சு பருவத்திலேயே பெற்றிருந்தார். உடலையும் உள்ளத்தையும் உலகத்தின் பக்கம் திருப்பாமல் கிறிஸ்துவை நோக்கி திருப்பினார். இயேசு சபையின் தலைமை இடத்திலிருந்து ஒரு அழைப்பு ஐசக் ஜோக்ஸை தேடி வந்தது. வட அமெரிக்காவுக்கு சுவிசேஷத்தை ஏந்திச் செல்ல வேண்டும் என்பதே அந்த அழைப்பு. உடனே தன்னை அர்ப்பணித்தார் ஐசக். நெடுநாள் பயணத்திற்கு பின் 8 பேர் அடங்கிய மிஷனரி குழு வட அமெரிக்காவை அடைந்தது. ராக்காவா என்ற காட்டுமிராண்டிகள் கூட்டம் இவர்களை மிகவும் கோபத்துடன் எதிர்கொண்டது. இடையூறுகளும் ஆபத்துகளும் ஏராளமாக ஏற்பட்டன. அப்பழங்குடி மக்களிடையே ஏற்படும் கொள்ளை நோய்களுக்கும் அசம்பாவிதங்களுக்கும் இவர்கள் மேல் குற்றம் சுமத்தப்பட்டது. 5 ஆண்டுகள் கடினமாக பணி செய்தாலும் அக்காட்டு மிராண்டிகளால் அதிகம் சித்திரவதைகளுக்கு உள்ளாயினர். ஐசக் ஜோக்ஸ் ராக்காவா காட்டு மிராண்டிகளால் பிடிக்கப்பட்டார். தசை தசையாக அவர் உடலை வெட்டினர். கை விரல்களையும் வெட்டி அவர் கண் முன்பாகவே தின்றனர். திடீரென ஒருவன் கோடாரியால் வெட்ட அவர் உடல் கீழே விழுந்தது. இரத்தம் பூமியில் சிந்தியது. ஆயினும் அவர் கொல்லப்பட்ட ஓராண்டுக்குள் அங்கு 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றனர். இச்செய்தி அவரின் பணியினை வெளிப்படுத்தி காட்டுவதாகவும் நம்முடைய விசுவாச வாழ்வை பலப்படுத்துவதாகவும் அமைகின்றது. பிரியமானவர்களே, இரத்த சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து என்பது உண்மை அல்லவா? கிறிஸ்துவுக்காக தமது இரத்தத்தை சிந்தியவர் கிறிஸ்துவின் இரத்தத்தை பருகுவதற்கு தகுதியானவர் ஆவார். பிரியமானவர்களே, இந்த ஐசக் ஜோக்ஸ் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மரித்திருக்கின்றார். அவர் மரித்த ஓர் ஆண்டுக்குள் 3000 பேர் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு இரத்த சாட்சிகளும் அரும் பெரும் காரியங்களை பின்னாட்களில் உருவாக்குவதற்கு ஏதுவாய் இருந்திருக்கிறார்கள். ஒரு இரத்த சாட்சி கூட வீணாய் போனதில்லை. இன்று நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆராதனைகள், அதற்கான திருச்சபைகள் எல்லாம் பலருடைய இரத்த சிந்துதலுக்கு பின் உருவாக்கப்பட்டது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை மனதில் வைத்து நாம் திருச்சபைக்கு வரும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். எந்த ஒரு திருச்சபையும் விலைக்கிரயம் செலுத்தப்படாமல் உண்டாகவே இல்லை. ஒவ்வொரு திருச்சபையும் முதல் விலைக்கிரயமாக இயேசு தம் இரத்தத்தை சிந்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அநேக மிஷனரிகள் தங்களுடைய தியாகத்தாலும் தங்களுடைய இரத்தம் சிந்துதலினாலும் தான் உருவாயிருக்கிறது என்பதை உறுதியாக நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு அந்த சிந்தையோடு கூட திருச்சபையில் பேச வேண்டும், நடக்க வேண்டும், செயல்பட வேண்டும். இதை இன்று கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார்.
திருச்சபை என்பது பொழுதுபோக்குக்கான இடம் அல்ல. திருச்சபை என்பது வியாபாரத்துக்கான இடம் அல்ல. திருச்சபை என்பது அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை, பாவத்தினால் மரித்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் அண்டை கொண்டு வந்து நித்திய மகிழ்ச்சிக்குள் வழிநடத்துவது. ஆம், சபை மகிழ்ச்சியை பெற்று செல்வதற்கான இடமே தவிர மகிழ்ச்சியாய் இருப்பதற்கான இடம் அல்ல. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே இயேசுவின் அன்பு இன்னும் அநேக மக்களுக்கு போய் சேர வேண்டும். இந்த ஐசக் ஜோக்ஸ் விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்திருக்கிறார். நாம் இரத்தம் சிந்தாவிட்டாலும் இரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபையின் மூலமாக ஆத்துமாக்களை, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும் பணியிலே தீவிரமாய் செயல்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம், சங்கீதம் 22, மத்தேயு 12ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியிலே வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.